போலீஸ் வேலை சிலருக்கு வாழ்வாதாரம், அதே போலீஸ் வேலை சிலருக்கு சுயமரியாதை மற்றும் நாட்டுப்பணி. இந்த கதை சுயமரியாதையோடு நாட்டுப்பணியாற்றிய போலீஸாரின் கதை. சுமார் 20 ஆண்டுகளாக தென்னிந்தியாவின் 6000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள வனப்பகுதிகளை தன் பிடியில் வைத்து கொண்டு நமது காடுகளின் வளங்களை கொள்ளையடித்தவன் சந்தன கடத்தல் வீரப்பன். தமிழகம், கர்நாடகம், கேரளம், ஏன் நமது இந்திய இராணுவத்தையே ஏமாற்றி எண்ணற்ற பொதுமக்களையும் கணக்கிலற்ற போலீசாரையும் கொன்று குவித்து தன் காட்டாட்சியை நடத்திய சந்தன கடத்தல் வீரப்பனை தமது இடைவிடா முயற்சியாலும் எண்ணற்ற தியாகத்தாலும் குற்றவாளி வீரப்பனை சுற்றி வளைத்து சுட்டு கொன்றது தமிழக போலீசார். இந்த திரைப்படம் அந்த போராட்டத்தில் மாண்டவர்களுக்கு சமர்ப்பணம், மீண்டவர்களுக்கு மரியாதை. இந்தாம்மா வச்சுக்கோ. மகாராசனா இருப்பா. டேய் யார் அந்த வீரப்பன்? காட்டுல செந்தல மரத்தை வெட்டுறானா, யானையை கொன்னு தந்தத்தை வியாபாரம் பண்றானா, கேட்க போன ஃபாரஸ்ட் ஆபீசர் தலையை வெட்டி காளி கோயில போட்டுட்டானா. அவனை உடனே ஷூட் பண்ண சொல்லி நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. யூ நோ எனிதிங் அபவுட் இட்? எஸ் சார், ஆல்ரெடி ஒரு டீம் ஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிட்டாங்க சார். மிஸ்டர் விஜய் அண்ட் சதீஷ் தான் அந்த டீமை லீட் பண்றாங்க சார். இஸ் இட்? அண்ட் ஒன் மோர் திங் சார், தே ஆர் நாட் only very good friends sir, but they are also batchmates and they have been through a lot of things together. Get me the correct position. Okay sir. Okay? Yes sir. மிஸ்டர் கந்தன் சார், ஸ்கெட்ச் கொடுங்க. எஸ் சார். இந்த ரோடு வழியாக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த ஆற்றை கடந்து இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகணும். இங்கே இருந்து தான் இந்த கோயிலுக்கு வீரப்பன் அடிக்கடி வந்து போயிட்டுருக்கான். இந்த ரோடு வழியாக இந்த 3 வில்லேஜை தாண்டி இங்கே வந்ததை பார்த்துருக்காங்க. அதனால் அவன் இந்த ஏரியாக்குள்ளே தான் சார் இருக்கணும். கன்ஃபார்மாக இப்போ நம்ம உள்ளே போனோம்னா அவனை ரவுண்ட் அப் பண்ணிடலாம் சார். ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே.
Go this way. Yes, sir. Stop! Come on, take cover! மொத்த போலீஸும் செத்துட்டானுங்க. வாங்கடா. சரிண்ணே. Satish? Satish, are you all right? Get up. Satish, Kandan. Mr. Kandan,
கந்தன், கந்தன் கந்தன் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சார் டியூட்டி சாவறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஆனால் இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். மிஸ்டர் கந்தன், poor fellow. சதீஷ், எஸ் சார். அவன் நம்மளோட ரொம்ப எக்யூப்டாக இருக்கான். நம்மளை கண்ணி விட வச்சு ட்ராப் பண்ணியிருக்கான். நம்ம வர்றது யாரோ அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹவு many casualties? மேபி 10 சார். இஸ் நாட் எ ஹியூமன் பீயிங். இந்த ஸ்ட்ரென்த் பத்தாது. கண்டிப்பா. உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி நிறைய ட்ரூப்ஸ் அனுப்ப சொல்லுங்க. இந்த ஃபாரஸ்ட்லேயே 10 கேம்ப் அரேஞ்ச் பண்ணுங்க. Okay, sir. எப்படியாவது அவனை பிடிச்சவங்க Sure, சார். ஓகே ஓகே. Sir, this is the right place for 10 camps, sir. Is it? Please send the boys with the required material, sir. Okay, This is idle place. it's done. Thank you, sir. சதீஷ், இந்த இடத்துல தான் நம்மளை அட்டாக் பண்ணலாம். யூ காட் இட்? எஸ் சார். May I come in, sir? எஸ், கம் இன். சார், வீரப்பன் ஆட்களும் பக்கத்து கிராமத்துக்கு வந்திருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு சார். Squad, position. Set. Go, go.
இவ்வளோ போலீஸு? சதீஷ், எஸ் சார். பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்ணாம வீரப்பனையும் ஆட்களையும் சார் தூக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி வீரப்பா ஆள் யாரும் இங்கே கிடையாது சார். சார் எங்களுக்கு தெரியும் சார் பொதுமக்கள் யாரு வீரப்பன் யாருன்ட்டு. எங்க வேலை எங்களை செய்ய என்ன விடுங்க. சார் இது அநியாயம் பண்ணுறீங்க? சாப்பாடு நல்லா இருக்குண்ணே. நல்லா சாப்பிடுங்கடா. அண்ணா என்ன போலீஸ்ண்ணே. யோ யார் விடியாது? சார் ஏன் வீடுதான் சார். சார் அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் சார். அவனை ஏன் தொல்லை பண்ணுறீங்க? ஊருக்குள்ள வரும்போது வீரப்பன் ஆளு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. இது யார் சாப்பிட்டது? இதுக்கு பதில் சொல்லு. ஏய் நில்றா. சதீஷ் காட்டம். டேய் ஏய் என்ன விடுடா. bring him here. போடா. யாரே அவன்? வீரப்ப காசு கொடுக்கறான்ட்டு அவனை காட்டி கொடுக்காம இருக்கீங்களா நீங்க? அப்படிலாம் ஒன்றும் யோ, கிடையாது சார். அவன் உங்களுக்கு உதவி செய்யறது அவன் சுயத்துக்காக தான். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. டேய் ஐயா ஐயா ஐயா. பாரா அவங்க முகத்தை பாரு. அவங்களுக்காக நீ உயிரோட இருக்கணும். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. சதீஷ் இழுத்துட்டு அவனை. போடா. ஐயா ஐயோ. ஏய் ஏய் எத்தனை போலீஸ்கார செத்தாடா உங்களால? தொலைஞ்சடா நீ. தண்ணி 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 அடிக்க அடிக்க. செத்துல போறான்டா அவன். சாவிட்டாவன். Stop it. யார் நீங்களா? என்ன சார் பார்த்தா தெரியல? நாங்கெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க. எது நடந்தாலும் மக்களுக்கு தெரியணும். அதை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கோம். பத்திரிக்கைக்காரங்க கேட்டா நீங்க பதில் சொல்லணும் சார். அது உங்க கடமை. உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். பட் ஒன் பை ஒன். கம் ஆன். ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியிலேயே அர்ஜுனன் சேர்த்திருக்கான். விசாரணைங்கிற பேர்ல அவனை அடிச்சே கொண்டு இருக்கீங்க. செத்தமா ஒரு தீவிரவாதி. ரொம்ப அடமெண்டா இருந்தான். மைல்ட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணோம். செத்துட்டான். தட்ஸ் ஆல். தீவிரவாதியா இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தான் சார். இப்படி காட்டு முன்னாடி தரமா நடந்திருக்கீங்க. போலீஸ்காரனும் மனுஷன் தான் சார். ஒரு பொறுப்பான அதிகாரி மாதிரி பேசுங்க சார். என்ன பொறுப்பு இல்லாம நான் பேசிட்டு இருக்கேன்? அவனுக்கும் எங்களுக்கு நடந்த சண்டையில எத்தனை போலீஸ்கார் செத்துருக்கான். அதுக்கு எங்களுக்காக இரங்கல் செய்து போட்டீங்களா உங்க பத்திரிகையில? இழப்பு அவங்க சைடு இருக்கும், எங்க சைடு இருக்கும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. நெக்ஸ்ட். அவங்க எங்க ஆளுங்களை கொண்டாங்க, பதிலுக்கு நாங்க அவங்க ஆளுங்களை கொண்டோம்னு இதை பழி தீர்த்துக்கிட்ட மாதிரி பேசுறீங்க. Stop it. போலீஸ்காரன் தான் கடமை செய்யும்போது செத்தான். தீவிரவாதி சுயநலத்துக்காக செத்தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை உங்க பத்திரிகையில போடுங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. No more questions. That's all. சார் டீம் லிசன். சதீஷ் அவரோட டீமோட இந்த ரூட்டில் சர்ச் பண்ணிட்டு நேராக இந்த ஸ்பாட்டில் வந்து நிற்பார். நான் என் டீமோட இந்த டைரக்ஷனில் சர்ச் பண்ணிட்டு சேம் ஸ்பாட் வந்து ஜாயின் பண்ணுவேன். நமக்கு கிடைச்ச தகவல் படி அவன் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே? இங்கேயும் அவன் இல்லைன்னா உள்ளே தேடி போவோம்.
சதீஷ், எஸ் சார். நம்ம கேல்குலேஷன் படி அவன் 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இல்லை. ஆமாம் சார். வேறு டைரெக்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா. நீங்கள் இந்த பக்கம் போங்க, Okay. நான் இந்த பக்கம் போகிறேன். ஓகே சார். டீம் ஃபாலோ. ஃபாலோ மீ. கீப் கோயிங். எஸ் சார். சதீஷ், 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 டேய், டேய். சதீஷ், how do you feel? ஐ எம் ஓகே விஜய். Good. விஜய்,
நம்ம நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் விஜய். அவன் நம்மளை விட ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். அவனை வேற மாதிரி பிளான் பண்ணி தான் பிடிக்கணும். விஜய் மை ஹேண்ட். சதீஷ், சதீஷ், சாரி மிஸ்டர் விஜய், அவருடைய கை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை. எங்களுக்கு வேறு வழியே தெரியல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி பிக் லாஸ். ஏன் டாக்டர், சதீஷ் இங்கேருந்து கேம்புக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? ஓ அப்சல்யூட்லி, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஓவர். ஒன்லி மெடிசன் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் பண்ணணும். அது எங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே அவருக்கு அவ்வளோ சேஃப்டி கிடையாது. ஓ ஐ சி. தேங்க்யூ டாக்டர். ஏய், என்னடா இது? என் வாழ்க்கையே போச்சுடா. கை போச்சு, அவ்வளோதான். என் சர்வீஸும் போச்சு. இனி நான் அதுக்கு வாழணும். ஏய் சதீஷ், நீ வாழணும்டா. உன் குடும்பத்துக்காக நீ வாழணும். வா வா வா. ஏய், என்ன பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ணலையா, எப்போதும் போல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். என்ன வேவு பார்க்குறியா? அப்படியெல்லாம் இல்லைங்க, ஆடு தான் மேய்க்கிறேன். இங்கே போலீஸ் கேம்ப் இருக்கு, இங்கெல்லாம் வரக்கூடாது. போடா போட. சரிங்க ஐயா. போ வண்டி அடியா. Alpha 1 calling. சார், வீரப்பன் கேங்கோட வந்து நம்ம கேம்ப் அட்டாக் பண்ணிட்டான் சார். What? Go back to the camp fast. வாங்கடா, சத்தாங்களா எல்லாருமே. இங்க ஒரு போலீஸ்காரர் கூட வரக்கூடாது. எவன் வந்தாலும் சாவடிப்போம். வாங்கடா. சதீஷ், சார் சார் வேணாம் சார், பார்க்காதீங்க சார். சதீஷ் சார் முன்னே தான் சார் இருக்கு. அந்த வீரப்பன் தலையை வெட்டி போட்டு போயிட்டான் சார். For the burial service of Satish Daniel, O Heavenly Father and our Lord Jesus,
have mercy and show love on his family. May his soul rest in peace. Amen. Disarm the arms. Ascend the arms. Fire. Salute. ஏய் விஜய் நில்லு. ஹாஸ்டல் போயிருந்தேன், பேக் எடுத்து நீங்கடா கிளம்பிட்ட. ஊருக்கு போறேன்டா. இப்போ தானே போயிட்டு வந்த, மறுபடியும் என்ன? டேய் சதீஷ், நீ எனக்கு எவ்வளோ செஞ்சிட்டடா. மேலும் மேலும் வேண்டாம்டா. ஏன் இனிமே செஞ்சா எடுத்துக்க மாட்டியா? ஃபீஸ் நான் கட்டுறேன், வாடா. நான் தப்புன்ட்டேன் சதீஷ். உன் கையாலே ஒன்று சாப்பிட்ருக்கணும். ஐ எம் சாரி. போலீஸ் டேய் இருடா. தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? சார் சார் என்ன சார் இது? நானும் பார்க்குறேன், ஊருக்குள்ள போலீஸ் அடிக்கடி வருது. இங்க பாருங்க, எங்க ஊர் பஞ்சாயத்தை கேட்காம வர்றது சட்டப்படி தப்பு. எல்லாம் வெளியே போங்க சார். சார். எங்க இப்ப சொல்லியா? இப்ப சொல்ல. ஏன் பேச மாட்டேன்ற? ஹேய் எங்கடா வர? சார் சார் வீரப்ப தம்பி செத்ததுக்காக என் ஃப்ரெண்ட காட்டி குத்துறியடா. சார் சார் ஏய், சார், ஏய், சார், ஏய், சார், சார் விட்டுருங்க ஏய். சார். சார் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க சார். மன்னிப்பே வேண்டாம் கிடையாது. சார். சாரி மிஸ்டர் விஜய், இந்த சதீஷ் டேனியல் மரணம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லாஸ். பட் அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பத்திரிகைக்காரங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி கண்ணா பின்னான்னு எழுதுறாங்க. கவர்மெண்ட் உங்கள் மேலே என்கொயரி கமிஷன் வச்சுருக்காங்க. அந்த என்கொயரி கமிஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் உங்களை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்லேருந்து ரிலீவ் பண்ணி போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது. சாரி மிஸ்டர் விஜய்.
வீரப்பனை பிடிக்க நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி விஜய் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததால் காவலர் பயிற்சி பள்ளிக்கு இடமாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக புதிய அதிகாரி ராமகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். எப்படி புதுசா வரவன் மட்டும் வீரப்பனை பிடிச்சிருவாங்க. அட வீரப்பனை யாராலையும் பிடிக்க முடியாது. வேற ஏதாவது நியூஸ் இருந்தா படிப்பா. சார். எஸ், நீங்களாம் யாரு? ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சார். நான் உங்களை வர சொல்லியே. வீரப்படம் பிடிக்கிறதுக்காக உங்களை புதுசாக நியமிச்சிருக்காங்க. என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கீங்க? இங்க இருக்கிறவன் கிரிமினல், அங்க இருக்கிறவன் டெரரிஸ்ட். இவன் கத்தினா அவன் துப்பாக்கி. அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு புது யுக்தி வச்சிருக்கான். என்ன யுக்தின்னு சொல்ல முடியுங்களா? சார் என்ன சார் ஒரே சமயத்தில் 3 முட்டை குடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 30 முட்டை குடிப்பேன். அப்போ அந்த வீரப்படம் பிடிக்கிறது இன்னும் 10 நாளில் பிடிக்கிறேன். மறுபடியும் இதே இடத்துல சந்திப்போம். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சாரி, யோர் டைம் இஸ் ஓவர். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சந்தன கடத்தல் வீரப்பனை தேடி காட்டிற்குள் சென்ற உயர் போலீஸ் அதிகாரி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சென்ற வாகனம் வீரப்பன் வைத்த கண்ணிவெடியில் சிக்கி விபத்துக்குள்ளானது. அவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடன் சென்ற மற்ற போலீசார்கள் பற்றிய தகவல் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். ஏண்டா கோந்த அண்ணே, இனி எந்த போலீஸ்காரனாவது என்ன தேடி வருவான்னு நினைக்கிறேன்? ஒரு பையன் இங்க வர மாட்டானே, எல்லாம் பயந்து ஓடி போயிடுவாங்கண்ணே. சரியா சொன்னடா. இந்த லெட்டர்ஸ் தெரியுதா? ஒன்றும் தெரியல சார். இப்போ தெரியுதா? யோ டாக்டரே, யார் நீங்க? எந்திரியா, யார் நீங்கன்னு கேக்குறேன்ல. யார் யார் கூட்டி போறீங்க? யார் யார் நீங்க? ஹலோ நடையா, ஹலோ. வீரப்ப பயப்படாதயா. டேய் கண்டக்டர் தானே இவரு? ஆமாண்ணே. அது ஒன்றும் இல்லை டாக்டர், கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கு, ஒரே எரிச்சலாக இருக்கு. அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன். இந்த காட்டுக்குள்ள நான் எப்படி கண்ணை பார்க்கறது? என்ன அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. பேக் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன வேணும் உங்களுக்கு? அட்லீஸ்ட் ஒரு டார்ச் லைட்டாவது வேணுமே. டார்ச் லைட் தானே இருக்குதா? தரேன். இந்தாங்க, கண்ணை பாருங்க.
மேலே பாருங்க. என்ன டாக்டர் கண்ணை பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சது? உங்கள் கண்ணு ரொம்ப பாதிச்சிருக்குது. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஆப்ரேஷனா? இந்த மருந்து மாத்திரை கொடுத்து எதுவும் பண்ண முடியாது? அந்த கட்டத்தில் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. ஆப்ரேஷன் தான் ஒரே வழி. சரி, அப்படியே விட்டா என்ன ஆகும்? இருக்கிற கண் பார்வையும் போயிடும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அவ்வளோதானே? ஆமா. டேய் ஜமக்காலத்தை எடுத்து போடுறா, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஐயோ, இதெல்லாம் விளையாடுற விஷயமா? ஆப்ரேஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணணும், ஏசி ரூமில் பண்ணணும். கொஞ்சம் கூட தூசி துரும்பு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன தூசி பட்டா கூட கண் பார்வை போயிடும். ஆஸ்பத்திரியா? அங்கெல்லாம் வர முடியாது டாக்டர். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி, நான் வேணுங்கிறப்ப சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் கிளம்புங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த அதை வச்சிங்க. ஐயே, பணம்லாம் எனக்கு வேண்டாம். அட வச்சிங்க அதான் டாக்டர். வேண்டாம்னு சொல்கிறேன்ல, என்னை அனுப்பி விடுங்க போதும். எனக்கு பணம்லாம் வேண்டாம். சரிடா, டாக்டர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. அவரை கண்ணை கட்டி கொண்டு போய் விட்டு வந்துருங்கடா. என்னையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு? என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இங்க? ஏதாவது பேசுங்க. பத்திரிகைக்காரன், மீடியாக்காரன் எல்லாம் போட்டு கிழிக்கிறான். என்ன நடக்குது இங்க? நம்ம இத்தனை பேர் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கிறோம். அவன் ஒத்த ஆளியா? ஒத்த ஆளு. அந்த வீரப்பனை நம்மளால பிடிக்க முடியல. வெக்க கேடு. இந்த லட்சத்துல வேற நாம ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம டிபார்ட்மெண்ட் மானமே போச்சு. வெளியே தலை காட்ட முடியல. ஓல் பப்ளிக் இஸ் ரிடிகுலிகஸ். இதுல வேற மேல இருந்து வர்ற பிரஷர் தாங்க முடியல. என்ன பண்ண போறோம்? அட்லீஸ்ட் டெல் மீ வாட் வி ஆர் கோயிங் டு டு. சொல்லுங்க சார். சார், ஏர்லி 90ஸ்லேயே விஜய் தலைமையில் நம்ம வீரப்பனை நெருங்கிட்டோம் சார். அப்போ அவன் தம்பி நம்ம கிட்ட சிக்கினான் சார். என்கொயரி பண்ணும்போது அவன் இறந்துட்டான் சார். இதை பத்திரிக்காரங்க பெருசு பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சார். இதனால் கோவப்பட்ட வீரப்பன் நம்ம கேம்பை ரேட் பண்ணி சதீஷ் என்ற ஆஃபீஸரை கொலை பண்ணிட்டான் சார். இந்த காரணத்துக்காக விஜய் அந்த இன்ஃபார்மரை தேடி கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணிட்டார் சார். அண்ட் தென் சார் அதனால் விஜயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சார். ஆனால் என்கொயரியில் அவர் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு சார். அதுக்காக விஜயை திரும்ப டிபீட் பண்ணுங்கிறீங்களா? ஆமாம் சார், அவர் வந்தால் கரெக்டாக இருக்குது சார். நான் அப்படி தான் சார் ஃபீல் பண்ணுறேன். சரி, இப்போ அவர் எங்க இருக்காரு? Fire! Down! Good job, Ramesh. 10 out of 10. தேங்க்யூ சார். சார், சார், Sir. ஹலோ விஜய். வெல்கம் மிஸ்டர் விஜய், லெட்ஸ் கோ இன். Yes, sir. ஆஃபீஸர்ஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். மிஸ்டர் விஜய், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மீண்டும் நம்மளோட டிபார்ட்மெண்ட் வந்து வீரப்பனை பிடிக்கிறதுக்கு உங்களை டிப்யூட் பண்ணியிருக்கு. சார், நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன் சார். கிரேட். ஆனால் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் சார். சொல்லுங்க. எனக்கு நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கணும் சார், வித் பர்மிஷன். யார் யார் உங்க மெம்பர்ஸ்ங்க லிஸ்ட் அனுப்புங்க. உடனடியாக அவங்களை எஸ்டிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். வெல்கம் சார். Yes, thank you. Squad, salute! Please come. Seems you made big arrangements. Yes sir, we are very happy that you are taking charge again. I am too. Sir, கண்ணன், crime branch. எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் பொறி வச்சு பிடிக்கிறது ரொம்ப கில்லாடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சேன். Thank you sir. ரமேஷ் சார். நியூ ஆஃபீஸர், நம்பர் 1 இன் ஃபயரிங். காட்டுக்கு புதுசு, ட்ரைனிங் காலேஜ் நேராக கூட்டு வந்திருக்கேன். நீங்கள் தான் உங்கள் டென்ட்டில் தங்க வச்சு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எஸ் சார். உங்கள் டென்ட் நம்பர் என்ன? 27 சார். ஓகே ரமேஷ், யூ கோ டு டென்ட் நம்பர் 27 அண்ட் டேக் ரெஸ்ட். எஸ் சார். மிஸ்டர் கண்ணன், சிட் டவுன். சார், Tell me. உளவுத்துறை ரிப்போர்ட் படி ஒவ்வொரு கிராமத்துலேயும் வீரப்பனுக்கு யாரெல்லாம் உதவுறாங்க, யாரோட உதவியெல்லாம் அவன் எதிர்பார்த்து இருக்கிறான், அவனை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவனை அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்க யாருன்னு எல்லா லிஸ்ட்டுமே இதில் அப் டு டேட்டாக இருக்குது சார். சார், சமீபத்தில் வீரப்பன் தனக்கு ஆயுதம் வாங்க முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்காக அவன் ஆந்திர நக்சலைட்டுங்க உதவியை எதிர்பார்த்துருக்கான். இது விஷயமா வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்த வந்த நக்சல் ஒருத்தனை மைசூர் பார்டரில் கர்நாடக போலீஸார் கைது பண்ணி அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஓ, இஸ் இட்? இது அங்கே இருக்கக்கூடிய நம்ம உளவு பிரிவோட தகவல். சமீபத்தில் வீரப்பனோட இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதுனால அவன் விடுதலை புலிகள் இயக்கத்தோட தொடர்பை ஏற்படுத்திக்க ரொம்ப ஆவலாக இருக்கான். அதுக்காக அவன் யார் மூலமாவது அவங்களுக்கு தொடர்ந்து தூது அனுப்பிக்கிட்டே இருக்கான். இது நம்ம தமிழக உளவு பிரிவோட தகவல் சார். சார்,
கடைசியாக வந்த தகவல் படி வீரப்பனோட ஆட்கள் புருஷோத்தமன்ற கண் டாக்டரை காட்டுக்குள்ளே கடத்திட்டு போய் அவரை திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. ஓ, வீரப்பன் என்னை கடத்திட்டு போனது உண்மைதான். அவனுடைய கண்ணு ட்ரீட்மெண்ட்காகத்தான் என்னை கடத்திட்டு போனான். அவனோட லெஃப்ட் ஐ ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். காட்டுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ண சொன்னான். நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணேன். இதை பற்றி நீங்கள் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அவன் என்னை எந்த தொந்தரவுமே பண்ணலையே சார். எப்படி கூட்டிகிட்டு போனாலும் அப்படியே கொண்டு வந்து விட்டான். உங்கள் மாதிரி ஆட்கள் கோஆப்ரேட் பண்ணாதான் வீரப்பன் மாதிரி கிரிமினல் நாங்கள் பிடிக்க முடியும். சார் சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் கிட்டேருந்து ஏதாவது தகவல் வந்தால் நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் உங்களை விசாரிச்சது வெளியில் எங்கேயும் சொல்ல வேண்டாம். ஷூர், கண்டிப்பாக நம்பலாமா? நம்பலாம். தேங்க்யூ டாக்டர். வெல்கம். மிஸ்டர் கண்ணன், இந்த டாக்டர் மேலே ஒரு பார்வை வைங்க. எஸ் சார். நம்ம வீரப்பன் நெருங்கிட்டோம். என்னண்ணே போலீஸ் வந்தது மாதிரி கனவு கண்டிலா? கனவா? எவன் வந்தாலும் சுட்டு தள்ளிடுவோம்ண்ணே. பேசாம படுங்கண்ணே நீங்க. மிஸ்டர் கண்ணன் சார். என்ன பண்ணலாம்? சார், 20 வருஷமாக நம்ம காட்டுக்குள்ளே வீரப்பனை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்னென்னா, வீரப்பனுக்கு அவன் இருக்கிற காட்டுக்குள்ளே ஒவ்வொரு அங்கலமும் அத்துப்படி சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலையோட பலமே தண்ணிக்குள்ளே தான். அது தண்ணிக்குள்ளே இருக்கிறப்போ நாம் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சார் வீரப்பனும். அவன் காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளால் அவனை பிடிக்கவே முடியாது. எப்படியாவது அவனை காட்டை விட்டு வெளியே வர வைக்கணும். அவனோட லெஃப்ட் ஐ ரொம்ப பாதிச்சிருக்கு. எப்படியாவது அவனை காட்டை விட்டு வெளியே வர வைக்கணும். இந்த காடு இந்த வீரப்பனுடைய வீடா? இப்படி பண்ணா என்ன? அவனுக்கு கண் பாதிப்பு இருக்கிறனால ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வச்சு அவனை சரௌண்ட் பண்ணுவோம். சார், இது நல்ல ஐடியா சார். நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம கேம்பில் இருக்க எல்லா போலீஸ்காரங்களையும் வீரப்பனுக்கும் அவன் ஆட்களுக்கும் நல்லா தெரியும். அதையும் மீறி அவனை நெருங்கணும்னா ஒரு நியூ ஃபேஸ் தேவை. எஸ் சார். அதுக்கு ஒரு நல்ல ஸ்கில்டு ஆஃபீஸர் யாராவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். சார், நம்ம ஏற்கனவே 5 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வெள்ளையத்தேவன் எக்ஸலன்ட் சாய்ஸ் சார். நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. சார், அவர் நாட் ஓன்லி a skilled ஆஃபீஸர். அவரோட ஃபோட்டோ எதுவும் மீடியாவில் வந்ததில்லை. அவரோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாது. உடனே அவர் இங்கே வர வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். குட் மார்னிங் மேடம். என்னங்க இப்போதான் லீவில் வந்தீங்க, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? அதிகாரிங்க அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக போகணும்.
சரி எப்போ வருவீங்க? ம் தெரியாது. குழந்தைய பத்திரமா பார்த்துக்க. சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்க. நீயும் பத்திரமா இரு. ம் சரிங்க. அப்பாவுக்கு டாட்டா சொல்லு. டாட்டா டாட்டா. டாடா. சார், உங்களை பார்க்க வெள்ளைய தேவன் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லுங்க. சார், உங்களை உள்ள வர சொன்னாரு. ம் ஓகே. டீ, ஸ்பெஷல் டீ. ஐயா. பிச்சைலாம் போகிறதில்லப்பா. ஐயா ஐயா, நான் பிச்சை கேட்டு வரவில்லை. ஏதாவது வேலை இருந்தால் கொடுக்க இயலுமா? இதுக்கு பிச்சையே கேட்டுக்கலாம். வேலையெல்லாம் கிடையாதுப்பா. உனக்கு சொன்னால் புரியாதா? இங்கே இருக்கவனுங்களே வேலை எல்லாம் வெளியூர் போகிறானுங்க. நீ இங்கே வந்து வேலை கேட்குற? வேலையெல்லாம் கிடையாது, போப்பா. ஐயா அப்படி ஒன்றும் சொல்லாதீர்கள். எனக்கு ஒரு வேலை போட்டு தாருங்கள். ஐயோ விட மாட்டான் போல இருக்கே. எங்கேருந்து வர நீ? லங்கையிலேருந்து வரேன். ஏதாவது ஒரு சிறிய வேலை போட்டு கொடுங்கய்யா. ஆள் வேற பார்த்தா என்ன மாதிரியா இருக்க? டீ சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? அப்போ நீ வெளியூருக்காரன் தான், சந்தேகமே இல்லை. சரி, இப்படி ஓரமாக போய் உட்காரு, பால் வரட்டும். கெட்டு போன பால் இருந்துச்சு, இவனுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அதை கூட பாரு எப்படி ருசிச்சு குடிக்கிறானுங்க. நீ வெயிட்டிங் லிஸ்ட்லேயே. நன்றி ஐயா. அவன் என்ன தூக்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா? இவன் நேற்று நம்ம கடையில் டீ குடிச்சவனாச்சே. 1க்கு 2 டீ குடிச்சு கூட அவன் போல. ஊர் விட்டு போக சொன்னா உலகத்தொட்டு போயிட்டானே. எப்பா ஏய் எந்திரிப்பா, ஊரோட தான் இருக்கான். என்னப்பா நீ இந்த ஊரை விட்டு போலியா? இல்லை ஐயா. நேற்றே போக சொன்னான்ல.
நான் தங்களிடம் வேலையை பற்றி கூறியிருந்தேன். நானே என் கடையில் வேலை செய்கிறேன், உனக்கு எப்படியா வேலை தர்றது? கொஞ்சம் கருணை காட்டினால் மிகவும் என்ன நன்றாக கதை இருக்கும். கட்டுறது இவனுக்கு? என்ன வேலை தர்றது? ஐயோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு பால் கறக்க தெரியுமா? தெரியும். தெரியுமா? சாணி நல்லா தெரியுமா? அதுவும் தெரியும். அதுவும் தெரியுமா? இவன் எதுவும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டான் போல இருக்கே. சரி, மாடெல்லாம் குளிப்பாட்டுவியா? அப்படியே நீயும் குளிக்கணும். சரி. எது கேட்டாலும் சரின்றான். எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கான் போல இருக்கு. ரொம்ப நாளாக ஒருத்தனை பழிவான நினச்சிட்டு இருக்கேன். சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு பால்கார வருவான், அவட்ட வேலைக்கு சேர்த்து விடுறேன். அங்கே சேர்ந்துக்கிறியா? ஒழுங்கா வேலை செய்வியா? கண்டிப்பாக செய்வேன். என் பேரை காப்பாற்றுவியா? கண்டிப்பாக காப்பாற்றுவேன். உன் பேர் எனக்கு என்னன்னு தெரியுது. எப்படி நீ என் பேரை காப்பாற்று? உன் பேர் என்ன? ரஞ்சன். சரி, ஓரமாக உட்கார, கடை திறக்கணும். இன்னைக்காவது புது கஸ்டமர் வராங்களா பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா, நான் ஊருக்கு போறேங்க. இந்த தம்பியை கொஞ்ச நாள் வேலைக்கு வச்சுக்கோங்க, நல்லா வேலை செய்வான். வணக்கம். போயா இருக்கிற வேலையை பார்க்க சொல்லு. போ. வாப்பா. பால். வரேன் வரேன். பால். பரவாயில்லையே, பாலில் தண்ணியெல்லாம் கலந்து பால்காரன் ஆயிட்டியே. சரி பார்க்கலாம். சார். வாட் ரமேஷ்? எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். எனக்கு 1 வீக் லீவ் வேணும் சார். சாரி. ரமேஷ், என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி டல்லாக இருக்க? சார் எவ்வளோ மோசமாக இருப்பாருன்னு நான் நினச்சே பார்க்கல. என்கேஜ்மெண்ட்டுக்கு லீவ் கேட்டால் தரமாட்டேன்னு ரொம்ப கூலாக சொல்கிறாரு. அவர் யார் சார் எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு? நான் மேல இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆரம்பிச்சிட்டானே. பொறுமையுடன் கேட்டு சார் நிறுத்துங்க சார். எனக்கு பொறுமைலாம் கிடையாது. சும்மா வெறுப்பேற்ற வேலை வச்சுக்காதீங்க. ரமேஷ், ஏன்பா இப்படி கோவப்படுற? கூல் கூல். அதிகாரி உன் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீயே கெடுத்துக்காத. அவர் உன்னை பற்றி எல்லார்கிட்டையும் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காரியா? அவர் உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உன் என்கேஜ்மெண்ட் என்ன? நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே பார்த்து பேசி பழகினவங்க தானே? நீ போலனாலும் அது நடக்கும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதிகாரியோடைய தங்கச்சிக்கு கல்யாணம். அது தெரியுமா உனக்கு? குடும்பத்துக்கு மூத்தவர், ஆனால் அவர் போக மாட்டார். காக்கி சட்டை போட்டவனுக்கு கடமை தான் முக்கியம். போலீஸ்காரன்னா அப்படி தான் இருக்கணும். யூ காட் இட்? எஸ் சார். பால். யோ இரியா வரேன், பார்த்துட்டேன். சும்மா லொட லொடலன்னு பெல் அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நேரத்துக்கு வர மாட்டோம். உனக்கு இப்போ தான் விடிஞ்சிச்சா? நேரங்காலமே கிடையாது உனக்கு பால் ஊற்றுறதுக்கு. ஆடி அசைஞ்சு கடைசியில் வர வேண்டியது பால் ஊற்றுறதுக்கு. கோபித்துக் கொள்ளாதீர்கள். சீக்கிரம் ஊற்றி, எனக்கு அடுப்பில் வேலை இருக்கு. யோ 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 யோ, என்னையா பண்ற? எங்கேயா பார்த்துட்டு இருக்க? தங்களோட வீட்டில் இன்று மீன் குழம்பு தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? குழம்பு வாசனை குப்பென்றல்லவா வீசுகிறது? ஏன் இதுக்கு முன்னாடி நீ மீன் குழம்பே சாப்பிட்டது இல்லையா? எங்களோட நாட்டில் நான் தினமும் மீன் குழம்பு சாப்பிடுவேன். எங்களோட நாட்டை விட்டு வந்து 10 வருடம் ஆகிவிட்டது. சாப்பிட மிகவும் ஆவலாக இருக்கிறது. நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் மீன் குழம்பு வைத்து சோறு போட இயலுமா? நான் வச்சிருக்கிறது இத்தினோண்டு குழம்பு, அதை உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? போயா, 4 வீட்டுக்கு பால் ஊற்றிய வந்துட்டேன் சோறு குழம்புன்னு கேட்கறதுக்கு. வேற வெட்டில உனக்கு மொட்டை தலையை நீயும் மூஞ்ச பாரு.
நான் மூஞ்சிக்கு மீன் குழம்பு வர கேட்டு. ஏன் இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள்? என்ன விருந்துக்கு வந்த மாதிரி இலை போட்டு வந்திருக்க? சோறு போடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இப்படி உட்கார்ந்திருக்க. சோறு போடுவீர்கள் அல்லவா? அந்த நம்பிக்கை வேறையா உனக்கு? தமிழ்நாட்டு பெண்கள் மிகவும் நல்லவர்கள் என்று எங்கள நாட்டில் கூறுவார்கள். எந்த நாடு? இலங்கை தானே? அதெப்படி பட்டென்று அவ்வளவு சரியாக கூறிவிட்டீர்கள். என் வீட்டுல மீன் குழம்பு வாடை வீசுற மாதிரி உன் வாயில தான் இலங்கை வாடை வீசுதே. சரி, இலங்கைல எந்த ஊரு? யாழ்ப்பாணம். ஓ, யாழ்ப்பாணமா? போனா போதும் சோறு போடுறேன், இது ஒரு பழக்கமா வச்சுக்க கூடாது. ஏய்யா, யாழ்ப்பாணத்துல நிறைய விடுதலை புலிங்க இருப்பாங்களாமே, அப்படியா? நானும் இயக்கத்தை சேர்ந்தவன் தான். ஐயோ, எங்களுடைய இயக்கத்திலிருந்து ஒரு வேலை விஷயமாக இந்தியாவிற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். சென்னையில் போலீஸ் தொந்தரவு அதிகமாக உள்ளது, அதனால் வேலை செய்து பிழைத்துக் கொள்ள இங்கு வந்தேன். அப்படியா? ஏய்யா, உன் குடும்பம் எல்லாம் அங்கேயே இருக்காங்களா? அனைவரும் ஒரு குண்டு வெடிப்பில் மாண்டு போனார்கள். அட கடவுளே. ஐயோ, தெரியாம கேட்டுட்டேயா. அழாதையா, சாப்பிடியா. மீன் குழம்பு மிகவும் ருசியாக உள்ளது. ஓசில கொடுத்தா எல்லாமே ருசியா தான் இருக்கும். மண்டே ஆட்டாம சந்தோஷமா சாப்பிடியா. சார், நம்ம கேஸ் கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுங்க சார். பாப்போம் உன் கேஸ் விஷயமா தான் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் எப்படியா முடிச்சு கொடுங்க சார். கண்டிப்பா முடிச்சு தரேன். கண்டிப்பாக முடிச்சிடுவீங்கல்ல? அதான் பண்ணலாம்னு சொல்லிட்டேல்ல. என் வாழ்க்கையில் உங்களை மறக்க மாட்டேன் சார். இருக்கட்டும். ரொம்ப நன்றி சார். தான் வீட்டுங்க. ஏய், யாரா அவன்? தெரில சார், யாரும் தெரில, புதுசாக இருக்கான். என்ன மொட்டையும் தலையுமா ஒரு தினசா இருக்கான்? டேய் நில்றா. என்னடா தனவட்டில் போற நீ? காசு எவ்வளோ வச்சிருக்க? ஏடே, பாக்கெட்டில் கை வைக்காதீர்கள் சார். நான் யார் தெரியுமாடா? நிறுத்துங்க. அவன் நம்மால் தான், பாவம், பொழப்பு தேடி வந்திருக்கான், இலங்கை அகதி. நான் தான் பால்காரன் சொல்லி வேலை வாங்கி கொடுத்தேன். அவனை போய் அடிச்சிட்டு இருக்கீங்க. வர்றான், எப்படி முறைக்கிறான்? போடா. இது எப்படி நடந்துச்சு? நம்மள மீறி எப்படி நடந்துச்சு? என்னாலே கண்டுபிடிக்க முடியலையே. சே மண்டே வெடிச்சிடும் போல இது. யார் அது புதுசாக இருக்கு? அட ஏட்டையா, பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டான். வாங்க சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னாச்சு? லெட்டியை காணும், யூனிஃபார்மை காணும், வாகனத்தை காணும், ஒரு நிராது பண்ணி வந்து நிற்கிறீங்க. என்ன நடந்துச்சு? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஐயா. என்னமோ எவ்வளோ நாள் டியூட்டியில் இருந்த மாதிரியே பேசுகிறான் பாரு. என்னை பற்றி எவனோ போட்டு கொடுத்துட்டாயா. வீரப்பனுக்கு தான் உளவேல் இருப்பான்னு பார்த்தா என்ன மாதிரி போலீஸ்காரன் கூட இருக்கானுங்க பாரு. ஆமாம், கண்ட இடத்துல கை நீட்டினா இப்படி தான். என்னதே? சரி, டீ வேணுமா? ஸ்பெஷல் டீயா சாதா டீ என்ன வேணும் சொல்லுங்க. ஏதோ ஒரு டீயை போடு. இவன் போட்டு கொடுத்துருப்பானோ? யோ, பேப்பரை படியா, என்னையா பார்க்குற? நீ டீயை போடியா. போட்டு தான் இருக்கோம், பால் வேறு வரலையே. இவன் வேற வரானே. பா, நல்ல வேலை, கடையில் பாலை வாத்தான். ஐயா வணக்கம். ரொம்ப குனிறானே. ஐயா, காசு எது வேண்டுமா? யோ போயா போ. நானே சஸ்பெண்ட் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், நம்மள வந்து உயிரை வாங்குறான். இவன் அடிக்கடி என்ன பார்க்குறான்? மறுபடியும் என்ன பார்க்குற? பேப்பரை படியா. நீ டீயை போடியா. ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ தானே பால் வந்திருக்கு. வெறும் கடை தான் வச்சிருந்தியா இவ்வளோ நேரம்? ஏம்பா வாங்க. சொல்லுங்கள் ஐயா. நீ வந்து 1 மாதம் ஆச்சு, சம்பளம் தரேன், ஊருக்கு அனுப்பு.
ம் மிக்க நன்றி. இருக்கட்டும். என்ன இது? பார்த்தா தெரியலையா? மீன். அதுக்கு என்ன இப்போ? எந்த முதலாளி இன்று சம்பளம் கொடுத்தார். ஆ. என்ன பண்ணுவது என்று யோசித்தேன். பிறகு உங்கள் ஞாபகம் வந்தது. இந்த மீனை வாங்கி கொண்டு வந்தேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் இப்போ? இதை குழம்பு வைத்து தருவீர்களா? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உன் பொண்டாட்டியா? சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன். போயா. நில்லுங்கள். என்னையா? நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க வேண்டாம். ம். நான் கடந்த 10 வருடங்களாக மீன் சாப்பிடாமல் இருந்து அதை மறந்தே போய்விட்டேன். உங்கள் வீட்டில் இன்று மீன் சாப்பிட்ட பிறகு அதே ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ. இந்த ஒரு முறை எனக்காக குழம்பு வைத்து தருவீர்களா? ஏ மொட்டை, உன்னை பார்த்தா எனக்கு அழுகிறதா சிரிக்கதான் தெரியலையா? முதல்ல எழுந்திரியா. சரி. இந்த பார், இதான் கடைசி முறையா நீ மீன் வாங்கிட்டு வரதா இருக்கணும். இதுக்கப்புறம் எப்பயாவது மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொன்னேன், உன் மண்டையில நங்கு நங்குன்னு குட்டி தலைக்கறியாக்கி விட்டுருவேன். புரியுதா? ஏயா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த இயக்கம் போராளின்னு சொல்றியே, அதெல்லாம் உண்மைதானா? ஏன்னா உன்னை பார்த்தா ரொம்ப வெகிலியே தெரியறியா, பார்க்க அப்பாவியா இருக்க. எனக்கு என்னமோ நீ போய் சொல்ற மாதிரி தெரியுது. இப்பொழுதாவது நான் இயக்கத்தை சேர்ந்தவன் என்று நம்புகிறீர்களா? சாப்பிடு. உண்மைதான் போல இருக்கு. அண்ணே, அந்த மருந்து எடுங்கண்ணே. இதுவா? ஆமா அண்ணே. ஆமா, என்ன விஷயமா? நான் கடவுளை பார்க்கணும். பூசாரியை கேட்டு சொல்கிறேம்மா. சரிண்ணே, நான் கிளம்புறேன். ம். விமலா, ஆமா போலாம். சரிண்ணே. அண்ணே. வாமா விமலா. என் சம்சாரத்தை பார்த்தியாம்மா? பார்த்தேனே, 10 நாளைக்கு முன்னால பார்த்தேன். பிள்ளைங்க எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. ஆனா வெளியூர்ல படிக்கிறாங்க போல இருக்கு. நல்லா படிக்கிட்டோம். என்னண்ணே, கண்ணு இன்னும் அப்படிதான் இருக்கா? அப்படியே தான் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணுமா? அது கட்ட விடு. என்ன எதுக்கு அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன்? அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஊருக்கு ஒருத்தன் புதுசாக மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கானே, இலங்கையிலேருந்து வந்ததா சொல்கிறான். கையில் துப்பாக்கிலாம் வச்சிருக்கானே. அப்படியா? ஆமாண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, அவன் ஏதோ விடுதலை புலி இயக்கத்தில் இருந்திருக்கானா. அப்புறம் நீங்கள் வேற துப்பாக்கி அது இதுன்னு பேசுவீங்க. அதனால் அவன் உங்களுக்கு ஏதாவது உபயோகப்படுவான்னு கேட்க வந்தேன். போலீஸ்க்கு பயந்துட்டு அவன் நம்ம ஊரில் இருக்கதா சொல்கிறானே. அவன் ஆள் நம்பிக்கையானா? பார்க்கறதுக்கு அப்படி தானே தெரியுது. சரி, நீ அவனை கூட்டு வா. அவன் இங்கே வர வரைக்கும் அவன் என்னதான் பார்க்க வரான்னு தெரியக்கூடாது. சரிண்ணே, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருமா. இந்தா, இதை செலவுக்கு வச்சுக்க. நீ எனக்கு எதுக்குண்ணே? அட வச்சுக்கம்மா. சரிண்ணே. இருமா. சாத்தம்மா பொண்ணு கல்யாணம்னா அவங்ககிட்ட கொடுத்துரு. நான் கொடுத்தேன்னு சொல்லு. சரிண்ணே. அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டோமா? குழந்தை போய் விட்டோடா. வாமா. யோ யோ மொட்டை, காதுல விழுதா? சீக்கிரம் வெளிய வாயா. என்னையா? வா. இதோ வாரேன். என்னையா கூப்பிட்டா இவ்வளவு நேரம்?
நீங்கள் இங்கே எதற்கு வந்தீர்கள்? உன்னை தேடி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும், வீட்டில் மீன் குழம்பு வச்சிருக்கேன், உன்னை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மனசு வரல. நீ தான் மீன் குழம்பு நாக்க தொங்க போட்டு வருவியே, வரியா சாப்பிடலாம்? ஆன் கோர்ஸ் டு டார்கெட். என்ன யோசிக்கிற, வரியா இல்லையா? ஓ சரி, போகலாம். வா சீக்கிரம், வா வா. ஐயோ என்னையா மழை வந்துருச்சு. சரி சரி வா, வீட்டுக்குள்ள போயிடலாம். சீக்கிரம் வாயா. இங்க எதற்காக என்னை கூட்டிக் கொண்டு வந்தீர்கள்? பொரியா சொல்றேன், ஏன் அவசரப்படுற? அண்ணே, வீரப்பண்ணே. இருக்கட்டும். தங்களை பத்திரிகையில் பார்த்திருக்கேன், தொலைக்காட்சியில் பார்த்திருக்கேன், நேரில் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். இவர்கள் கூட உங்களை தான் பார்க்க போறோம்னு சொல்ல இல்லையே. நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உன் பேர் என்ன? ரஞ்சன். நீ நம்ம இயக்கத்தாளுன்னு தெரிஞ்சது, அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னேன். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. என்னை இந்தியாவிற்கு ஒரு வேலை விஷயமாக எங்கள் இயக்கத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். சென்னையில் போலீஸ் தொல்லை மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் சிறிது காலம் இங்கு தங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஏதோ இந்த துப்பாக்கியை பற்றி சொல்லுவாங்களே, ஒரு நம்பர் கூட சொல்லுவாங்க. என்ன நம்பர் அது? AK-47. அது கிடைக்குமா? அதுவும் கிடைக்கும், அதை விட புதிய மாடலும் கிடைக்கும். அப்படின்னா அதில் ஒரு நாள் ஏற்பாடு பண்ணு, சரியா? நீ ஒன்றும் பணத்தை பற்றி கவலைப்படாத ரஞ்சன். நிமலா, பார்க்க நல்ல பையனா தான் தெரியறான், கூப்பிட்டு போமா. சரிங்கண்ணே. ரஞ்சன், நான் கேட்டது கிடைக்கும்ல? கண்டிப்பாக ஏற்பாடு செய்து தருகிறேன். Cocoon 1 calling sir, over. Alpha 1 is calling, over. சார், நம்ம பிளான் படி இயக்கத்தை நாள்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நெருங்கி பழகி இன்னைக்கு சில்க்வாம சந்திச்சு சார், ஓவர். Is it? Over. எஸ் சார், நமக்கு வந்த தகவல் படி அவனோட கண்ணு பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் இயக்கத்தை நாள்னு சொன்னதுனால அவன் AK-47 கேட்டிருக்கான். நானும் அதை அக்வயர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன், ஓவர். அவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாமா? ஓவர். எஸ் சார், அவன் என்ன நம்பணும்னா இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், ஓவர். சரி, அது உங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன், ஓவர் அண்ட் அவுட். ஓகே சார், ஓவர். ஸோ ஆஃபீஸர்ஸ், நம்ம கரெக்டான திசையில் தான் போயிட்டுருக்கோம். மிஸ்டர் கண்ணன், கர்நாடகா டிஜிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணி வீரப்பனை தேடுறதை தீவிரப்படுத்த சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சைட்லையும் செய்யணும். அப்போ தான் அவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வராது. மிஸ்டர் சலீம், டிஜிபி ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஏரியாவில் இலவச கண் மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணுறது உங்கள் பொறுப்பு. எஸ் சார். சார். மிஸ்டர் கண்ணப்பன், ஆமாம்
இந்த ஐகாப் விஷயம் என்னாச்சு? இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு சார். இந்த கன்ஸ் எல்லாம் கேம்புக்கு போகிறதுக்கு மேல் இடத்துல இருந்து நான் கன்கரன்ஸ் வாங்கிட்டேன். அதை இமீடியட்டாக அங்கே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், நான் பண்ணிடுறேன் சார். வெரி குட். தேங்க்யூ சார். திம்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்களுக்கு நமது தமிழக அரசு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தியிருக்கிறது. ஆகையால் கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் உடனே நமது ஊரில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு வந்து தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் நமது ஊர் மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளவும். திம்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்களுக்கு நமது தமிழக அரசு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தியிருக்கிறது. ஆகையால் கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் உடனே நமது ஊரில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு வந்து தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் நமது ஊர் மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளவும். திம்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்களுக்கு நமது தமிழக அரசு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தியிருக்கிறது. ஆகையால் கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் உடனே நமது ஊரில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு வந்து தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் நண்பா, நமது ஊர் மக்கள் அனைவரும் உன்னை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது நண்பா? யோ, யார் இது? இந்த ஆள் உனக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? சென்னையில் இருக்கும்போது எனக்கு பல உதவிகள் செய்தவன் என் நண்பன். இவனை மறக்க முடியுமா? சரி சரி, பேசிட்டு சீக்கிரமா வா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி. தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Where are the weapons? It's in the van, sir. Show it to me. Yes, sir. Cocoon 2 calling, sir. Alpha 1 here. What about the silk sarees? Silk sarees delivered, sir. Very good. Do the needful to Cocoon 1. That's your job. Yes, sir. Over. Over and out. கண்ணு நல்லா திறங்கண்ணே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே. கொஞ்சம். நீங்க கேட்ட மாதிரியே கொண்டு வந்துட்டாருண்ணே. குழந்தை குடுறா. இந்தாங்கண்ணே. ரஞ்சன் அண்ணே, நீ இயக்கத்தாளு நிரூபிச்சிட்ட. சொன்ன மாதிரியே கண்ணை கொண்டாந்துட்டியே. என்னை விடுங்கள். ரஞ்சனுக்கு இது சாதாரண விஷயம். முதலில் உங்கள் கண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமாண்ணே, எத்தனை நாளைக்கு தான் அந்த சொட்டு மருந்தே ஊத்திட்டு இருப்பீங்க? அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லட்டும். ஊருக்குள் வந்திருக்கும் கண் டாக்டரை வேனோடு காட்டுக்குள் கடத்தி கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். என்ன ரஞ்சன், நானே ஒரு டாக்டர் இங்கே தூக்கிட்டு வந்து கேட்டேன். அவன் ஹாஸ்பிட்டலில் ஏசி ரூமில் தான் ஆப்ரேஷன் பண்ணணுன்றான். சரி, அப்படியே செய்து விடலாம். அண்ணன் எப்படி ஆஸ்பத்திரிக்கு வருவாரு? ஏன் வர முடியாது? இயக்கத்தில் இருக்கும் என்னிடமே சவாலா? அண்ணன் மட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லட்டும். ஹாஸ்பிட்டலே வைத்து அண்ணனுக்கு ஆபரேஷன் செய்து விடலாம். அது எப்படியா முடியும்? வேன் டிரைவர் எனது நண்பர். அவன் மூலமாக டாக்டரிடம் பேசி அந்த டாக்டருக்கு பணம் கொடுத்தால் ஆபரேஷன் முடிந்துவிடும். ஆமாண்ணே, இந்த ஆள் அந்த வேன் டிரைவர் கிட்ட பேசுனத நான் கூட பார்த்தேனே. அதனால் தான் சொல்கிறேன், இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. டேய் குழந்தை, அண்ணே, ரஞ்சன் சொல்றது சரிப்பட்டு வருமாடா? நல்லதுக்கு தானே சொல்றாரு, கேட்டுதான் பாப்போமே. ஆமாண்ணே. சரி ரஞ்சன், ஏற்பாடு பண்ணிடு. கண்டிப்பாக செய்கிறேன். குழந்தை, இதை உள்ளே வைக்கலாமே, அதை கலட்டலாமே.
வாங்கண்ணே. குழந்தை என்னாச்சு? வா ரஞ்சன். அண்ணே டாக்டர்கிட்ட பேசியாச்சுண்ணே. வர ஞாயிற்றுக்கிழமை ஆப்ரேஷன். அன்னைக்கு லீவுங்கிறதுனால யாரும் இருக்க மாட்டாங்க. டாக்டரும் பணத்துக்காக ஒத்துக்கிட்டாரு. அந்த டாக்டர் உள்ளூர்காரனா வெளியூர்காரனா? வெளியூர்காரன் தான். அந்த வேன் டிரைவரிடமும் பேசிவிட்டேன். நம்மை தவிர ஹாஸ்பிட்டல் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த வீரப்பனை தான் கண் ஆப்ரேஷன் பண்ண போறோம்னு அந்த டாக்டருக்கு தெரியுமா? தெரியாது. வெளியூரிலிருந்து வருவதாக சொல்லி இருக்கிறேன். ஆனால் நேரில் பார்த்தால் உங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. என்ன மிஸ் எடுத்துருவோமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதை பணம் கொடுக்குறேன்ல, சமாளிச்சிடலாம். விமலா, அவன் சொல்றது கரெக்ட் தாமா. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணே, ஹாஸ்பிட்டல் இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தான். ஆனால் நாம் 200 கிலோமீட்டர் சுற்றி மலைப்பாதை வழியாகவே செல்ல இருக்கிறோம். ஏயா மூக்க நேரா தொடர்றதை விட்டு தலையை சுத்தி தொடுவியா? அதானே. அது வேறொன்றும் இல்லை அண்ணே. அந்த சாலை மிகவும் பழுதடைந்த சாலை. எந்த வாகன போக்குவரத்தும் கிடையாது. அவ்வப்போது கரும்பாறைக்கு வாகனங்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். செக் போஸ்டும் கிடையாது, போலீஸ் தொல்லையும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், அவ்வப்போது யானை, சிங்கம் போன்ற மிருகங்கள் அச்சாலையின் குறுக்கே அடிக்கடி கடந்து செல்லும். ரஞ்சன், அது நம்ம குழந்தைங்க மாதிரி. அதை பத்தி கவலைப்படாது நீ. நம்ம போற வழியிலையும் ஆஸ்பத்திரிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணு. சரி அண்ணே, செய்கிறேன். குக்குன் 1 காலிங் சார். ஓவர். ஆல்ஃபா 1 ஹியர். ஓவர். சார், சில்க்வம் கண் ஆபரேஷனுக்கு சம்மதிச்சிட்டான். வர ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன். பாப்பிரெட்டிப்பட்டி ஊர் வழியா கூட்டு வரதா பிளான். ஓவர். அவன் கூட எத்தனை பேர் வராங்க? ஓவர். அவனோட சேர்த்து மொத்தம் 4 பேர் சார். இதுக்கப்புறம் மற்ற பிளானை நீங்க தான் சொல்லணும் சார். ஓவர். சரி, வர புதன்கிழமை கூப்பிடுங்க. எப்படி ப்ரொசீட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓவர் அண்ட் அவுட். எஸ் சார். ஓவர். Ramesh, check the view. Yes, sir. Clear, sir. Okay, come. Shandil. Sir. Go up. Yes, sir. See how the road looks from there. சார், நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்பாட்டில் எடுத்த சர்வே பிரகாரம் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற கரும்பு ஃபேக்ட்ரிக்கு கரும்பு லோடு ஏற்றிக்கிட்டு வண்டிங்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், காலையில் 6 மணிக்கும் மதியம் 3 மணிக்கும் அங்கே இருக்கிற சொசைட்டிக்கு பால் வேன் போயிட்டு வந்துட்டு இருக்கு. தென் மற்றபடி கவர்மெண்ட் பஸ்ஸுங்களோ தனியார் வாகனங்களோ அந்த ரூட்டில் போகிறதில்ல சார். இருட்ட ஆரம்பிக்கும் போது காட்டு விலங்குங்க தண்ணி குடிக்க அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி வருது சார். மற்றபடி நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். அப்போ அந்த ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எஸ் சார். குக்குன் 1 காலிங். ஓவர். குக்குன் 1 பாப்பாரப்பட்டி வில்லேஜ் தாண்டதும் 20வது மைல்கள் கிட்ட வண்டியை நிறுத்திட்டு நீங்களும் குக்குன் 2 இறங்கி வந்து நம்ம டீமோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் ஆப்ரேஷன் ஸ்பாட். எஸ் சார். ஓவர். ஓவர் அண்ட் அவுட்.
ஆஞ்சநேயா, கண் ஆப்ரேஷனுக்காக நான் காட்டை விட்டு வெளியே போகிறேன். நல்லபடியாக திரும்பி வரணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணு. ஆஞ்சநேயா, எங்கள் திட்டப்படி காட்டை விட்டு வெளில வர வீரப்ப மறுபடியும் காட்டுக்கு திரும்பக்கூடாது. அட்டென்ஷன்! இதுதான் நம்ம வீரப்பனை பிடிக்க போற ஸ்பாட். செந்தில் சார், உன் பொசிஷன் வாட்டர் டேங்க். ரோட்ல வரப்போற வண்டிகளை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. எஸ் சார். ரமேஷ், எஸ் சார். வீரப்பன் வர வண்டி வந்து நின்னதும் வெள்ளைய தேவனும் மரியாதாசி இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி டயர் ஷூட் பண்ணணும். உன்னோட எய்ம் ஃபுல்லா வீரப்பன் மேல தான் இருக்கணும். என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணு. ஓகே சார். ஆர்டர் கிடைச்சதும் நீ தான் வீரப்பன் ஷூட் பண்ணணும். யார் தப்பிச்சாலும் அந்த வீரப்பன் மட்டும் தப்பிக்கூடாது. ஓகே? எஸ் சார். நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே நம்மளை டிராப் பண்ண வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிடும். ஒவ்வொருத்தரும் சாண்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இடத்துல செட்டில் ஆயிடுங்க. இதுக்காக நமக்கு ஒதுக்கப்பட்ட டைம் 10 மினிட்ஸ். ஏற்கனவே நீங்கள் ட்ரைன் அப் பண்ணதுனால ஐ ஹோப் யூ கேன் டூ வித்வுட் ஃபெயில். யார் தப்பு பண்ணாலும் நம்ம தோத்துடுவோம். நாம ஜெயிக்கணும். ஸ்பிரிட்டோட செயல்படுங்க. எஸ் சார். இன்னைக்கு நடக்க போற இந்த ஆபரேஷன் குக்குல்ல நாம எத்தனை பேர் வீடு திரும்புறோமோ இல்லையா தெரியாது. ஆனா ஜெயிக்க போறது போலீஸ்காரனா தான் இருக்கணும். எஸ் சார். குரூப் அட்டென்ஷன்! No fear! No fear! No pain! No pain! No retreat! No retreat! No surrender! No surrender! Success! 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 Let's move! Hurry up. Take the sandbags. Go to your positions. Fast, fast. Come. Keep moving. Faster. Mr. Kannan, you take care of Sir. A and B team. I'll Okay, go sir. there. Go. I'll take care. Sir, it's raining, sir. Yes. Velithi, sir, coming out. It's very uneasy, sir. Target is important. Yes, sir. Be gritty. Sure, sir. சார் இங்கே ஒரே மழையாக இருக்குது சார். ஏதோ வண்டி வர மாதிரி இருக்குது. சரியாக தெரிய மாட்டேங்குது சார் என்ன வண்டின்னு. Mr. Sendil, I don't like this. I want correct information from you. எஸ் சார். அது ஒரு கரும்பு வண்டி சார். கிராஸ் ஆயிடுச்சு சார். Good.
criminals fighting each other. Squad, be brave. நல்லா தானே வந்தது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார் அந்த ரோட்ல ஒரு வண்டி ப்ராப்ளம் ஆகி நிற்கி சார். சித்தார்த் சார், அங்கே ஏதோ ஒரு வண்டி ரோட்டில் நின்றுட்டு இருக்கு. எமர்ஜென்சி டீமை கூட்டு போய் கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். மூவ். எமர்ஜென்சி டீம் கோ அலாங் வித் சித்தார்த் அண்ட் மூவ் த வெஹிக்கிள். ஓகே சார், லெட்ஸ் கோ. சார் ஏதோ வண்டி வர மாதிரி இருக்கு, சரியா தெரிய மாட்டேங்குது சார் என்ன வண்டின்னு. சித்தார்த் சார், இன்னும் என்ன பண்றீங்க? வண்டியை மூவ் பண்ணிருக்கேன் சார். இதான் முடிஞ்சிருக்கு சார். வண்டியை கிளியர் பண்ணியாச்சு. கம் பேக் டு யுவர் பொசிஷன்ஸ். மூவ் மூவ். சார் வீரப்பா வண்டி வந்துட்டு இருக்கு சார். டேய் வீரப்பா, உன்னை சுத்தி போலீஸ் இருக்கு. குழந்தை, இந்த வீரப்பான போலீஸ்காரன் தொடணும்னா நான் பணமானதுக்கு அப்புறம் தானே முடியும். சுட்டு தள்ளுங்க எல்லாரையும். I got him, sir. ஆபரேஷன் குக்குட் சக்சஸ்.